ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி பூரிக்கெல்லாம் உருளைக்கிழங்கு கிரேவி ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போரிங்கா இருக்கா? 10 நிமிஷத்துல கொஞ்சம் வித்தியாசமா அதிகமான சுவையில இப்படி கிரேவி செஞ்சு பாருங்க. இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லாம இட்லி, தோசை, சூடான சாதத்துக்கு கூடயும் சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல 2 மீடியம் சைஸ் அளவுடைய உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு தண்ணீர்ல வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஷேப்ல குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிருக்கேன். இதுல இப்போ 1 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்தை பயன்படுத்திட்டு இந்த உப்பு காரம் எல்லாம் இதுல போய் ஒட்டுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா கடாயில 1/4 கப்புக்கும் குறைவா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமையல் எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதுல நம்ம கட் பண்ணி உப்பு காரம் எல்லாம் போட்டு வச்சிருந்த உருளைக்கிழங்கு துண்டுகளை 2-3 பேட்சா சேர்த்துட்டு மிதமான தீயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த கிரேவிக்கு 2 உருளைக்கிழங்கு மட்டும் பயன்படுத்தி செய்திருக்கேன். நான் இந்த அளவுகள்ல எடுத்து செய்திருக்கக்கூடிய இந்த கிரேவியை 4 பேரு ஒரு வேலைக்கு தாராளமா இந்த சைட் டிஷ்ஷை சாப்பிடலாம். நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்ல சேர்த்திருக்க இன்கிரீடியன்ட்டோட அளவுகளை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில சேர்த்திருந்த உருளைக்கிழங்கு நல்ல பொன்னிறமா ஃப்ரை ஆயிடுச்சு. இதே போல பாக்கி மீதமா இருக்கிற எல்லா பீசஸையுமே மிதமான தீயில இந்த மாதிரி பொன்னிறமா பொரிச்சு வேற ஒரு தட்டுல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப கடாயில பாக்கி மீதமா இருக்கிற எண்ணெயில 2 பெரிய வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவா நீங்க வெங்காயத்தை வதக்கிட்டு கிரேவி செய்யறதை விட இந்த மாதிரி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி கிரேவி செய்யுங்க. கிரேவி அதிகமான சுவையில இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில சேர்த்திருந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி வெங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல உள்ள எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருந்த தட்டிலேயே மாத்தி எடுத்து வச்சிடலாம். இது நல்ல முழுமையா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு நறுக்கிய தேங்காய் பற்கள், 5-6 முந்திரி, உடைச்ச முந்திரி தான் சேர்த்திருக்கேன். முழு முந்திரியா இருந்தா 3 சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கசகசா, 1/4 கப் அளவுக்கு கட்டியான தயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா தண்ணீர் சேர்க்காம இதை நல்லா நைஸான விழுதா இது போல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த விழுது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா கடாயில பொரிச்சது போக பாக்கி மீதமா இருக்கிற எண்ணெயில 2 கிராம்பு, 1 முழு ஏலக்காய், நீங்க இதை 1-2 தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு 1/2 இன்ச்சு சைஸ்ல பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி 1 பாதியுமா பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்பதான் மனமும் சுவையும் கூடுதலா இருக்கும். இதெல்லாம் இப்போ சேர்த்து தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா ஏற்கனவே அரைச்சி தயாரா வச்சிருந்தோம்ல வெங்காயம், கசகசா, தேங்காய் இதெல்லாம் சேர்த்த மசாலா விழுது அதை இதுல சேர்த்துட்டு மிதமான தீயில ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதுல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை ஏற்கனவே பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் விழுதா அரைச்சுதான் இதுல சேர்த்திருக்கோம். சோ நீங்க அதை பச்சை வாசனை போற அளவுக்கு அதிக நேரம் வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டு வதக்கிட்டு இதுல இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதுல இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிடுங்க. அடுத்ததா நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார் கப்லயே 2 மீடியம் சைஸ் அளவுள்ள பழமான தக்காளியை ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம இதை நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்ச இந்த விழுத இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் கப்ல கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணீரையும் இது கூட சேர்த்துட்டு மிதமான தீயில ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த தக்காளியில இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த கிரேவிக்கு தேவையான வேற சில பொருட்கள் சேர்க்க போறோம். 1 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்ததா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இதுல சேர்த்திருக்க மிளகாய் மல்லி தூள்களோட அளவை உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இப்ப நான் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சமயம் கிரேவி பார்க்கறதுக்கு நல்லா திக்கா இருக்கும். சோ இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சமயம் நீங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே சரியா இருக்கு. இப்போ கேஸோட தீய லோல மாத்திட்டு மூடி போட்டு மூடாம லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம்.
சேர்த்துக்கலாம். பாருங்க கிரேவி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா தளதளன்னு கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயம் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில ஃப்ரை பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு பீசஸை இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா கிரேவிய கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ணிட்டு தான் சேர்த்திருக்கோம். சோ இந்த உருளைக்கிழங்கு வேகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை சேர்த்துட்டு லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு கேஸ் ஸ்டவை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்ல பொடியா நறுக்குன ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளை தூவி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிரேவிய வேற ஒரு சர்விங் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நல்ல மணமான சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. இந்த கிரேவிய சப்பாத்தி, பரோட்டா, நான், பூரி, இடியாப்பம், சூடான ரைஸ்க்கெல்லாம் தாராளமா சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸான டேஸ்ட்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.